What's up guys, this is MA Cubing. இந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைட்டிலை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கியூபை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூக்கு முன்னாடி ஒரு கிரேட் ஷவுட் அவுட் JFF கியூப் இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூப் JFF கியூப் தான். இந்த கியூப் ரிலீஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா JFF கியூபர் இந்த கியூபை ஆர்டர் போட்டோன்னே என்னன்னா இந்த கியூபை நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அண்ட் இதை கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுவேன், உங்களுக்கும் ரிவ்யூக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்டோன்னே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. எப்படின்னா இது வரைக்கும் அடுத்தவங்களோட கியூப்ஸை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னா அண்ட் ரிவ்யூ பண்ண கியூப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நானாக கேட்டு அவங்க கியூப் வாங்கும் போது அவங்க சஜஷன் கேட்கும் போது நானாக வந்து அவங்கக்கிட்ட கியூப் நான் ரிவ்யூ பண்ணி தரட்டா அப்படின்னு தான் கேட்டிருக்கேனே தவிர்த்து எனக்கிட்ட வாலண்டியராக வந்து என்னுடைய கியூபை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னவர் முதல்ல JFF கியூபர் தான். அவரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. மறக்காமல் அவர் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட்டை காட்டுங்க. ஸோ வந்து இந்த வீடியோவும் சரி அவர் சேனல்லையும் சரி என்னையும் சரி சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ இப்போவே என்னென்னா JFF கியூபர் சேனலுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி எனக்கும் சரி JFF கியூபருக்கும் சரி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கியூபை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு விரும்புகிறீங்கன்னா கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ போயிட்டு இந்த கியூப்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி டேப் பிரிச்சது தான். பட் எப்படி தாங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குண்டூசி போட்டிருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். இதுதான் MS3-v1 கியூபை வெளியே எடுப்போம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா MS கியூபுடைய பவுச் இருக்குது அண்ட் அதே சமயத்தில் கியூப்லேலோட ஸ்டாண்ட் இருக்குது அண்ட் MS கியூபோட ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் கியூப்லேலோடைய பர்ச்சேசஸில் கியூப்லேலோ ஸ்டாண்ட் இருக்கும், இது ஏன் தனியாக வருது, பாக்ஸ்குள்ளே வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் என்னென்னா கியூப்லேலோ கிட்ட பர்ச்சேஸ் பண்ண மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்னென்னா பவுச் அண்ட் கியூப் ஸ்டாண்ட் வந்து பாக்ஸ்குள்ளே இல்லாமல் தனியாக தான் வந்திருக்கு. ஸோ ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டாண்ட் தான், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கியூப்லேலோடைய ஸ்டாண்ட் மாதிரியே தான் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் பவுச் பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது, உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாடு வந்து விட்டுருக்கு, இதை வந்து கட்டிடலாம், ப்ராப்ளம் இல்லை. பவுச் செம்மையாக இருக்குது, நல்லா ஸ்டடியாக நல்லா திக்காக சூப்பராக இருக்குது பவுச்சு. அண்ட் இது மாதிரி திக்கான பவுச்சஸ்லாம் நான் வந்து இது வரைக்கும் டச் பண்ணதே இல்லை, இப்போ தான் டச் பண்ணுறேன். பாட்டியோட சுருக்கையை விட ரொம்ப திக்காக தான் இருக்குது. ஓகே, இதையும் உரமாக வைப்போம். இப்போது மெயின் பிக்சர் போவோம். பாக்ஸை திறக்கலாமா? ஓகே, திறந்தாச்சு. இல்லை, மூடிட்டேன். இது செம்மையாக இருக்குது பாக்ஸை இப்படி திறக்கிறதுக்கு. ஓகே, போதும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கியூப் இருக்குது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லோகோ இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் இங்கே வந்து பிங்க் கலர் லோகோ இருக்குது. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லோகோன்றது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அண்ட் பிங்க் கலர் லோகோ வந்து என்ஹான்ஸ்ட் வெர்ஷன். என்னடா திடீர்னு கியூபை ஓப்பன் பண்ணோன்னே ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ஹான்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு குழப்பறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த கியூப் வந்து மொத்தம் 4 வேரியண்ட்டில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இன்னொன்று என்ஹான்ஸ்ட் வெர்ஷன். இதுலேயே வந்து 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போது இந்த கியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி இன்டர்னல்ஸ் இருக்குது அண்ட் அதுவே வந்து பிளாக் இன்டர்னல்ஸ்லேயும் இருக்குது. ஸோ பிளாக் இன்டர்னல்ஸில் 2 ஸ்டாண்டர்ட் அண்ட் என்ஹான்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒயிட் இன்டர்னல்ஸில் ஸ்டாண்டர்ட் அண்ட் என்ஹான்ஸ்ட் இருக்குது. ஓகே, கியூபை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் பாக்ஸு கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார்டு வந்து MS3-v1 உடைய இந்த ப்ராடக்ட் கார்டு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 2112 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படின்னா 2112th கியூபாக இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சசரிஸ் பாக்ஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. இந்த திருவிழாலெல்லாம் இவ்வளோ பெரிய குண்டாக ஒரு பென் இருக்கும் பாருங்கள், அந்த பென்னுக்குள்ளே யூஸ் பண்ண ஸ்ப்ரிங்ஸ் மாதிரியே இருக்குது. அண்ட் உள்ளே இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கோர் கொடுத்துருக்காங்க அண்ட் சம் டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, நான் ஒன்று செக் பண்ணணுன்னு விரும்புகிறேன். என்னென்னா இந்த 2 ஸ்ப்ரிங்க்கான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏதாவது ஹைட் இல்லைனா சைஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். வெளியே எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஹைட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் எதுவுமே கம்ப்ரெஸ் பண்ணல. இது கொஞ்சம் குள்ளமாக இருக்குது அண்ட் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து ஈஸியாக கம்ப்ரெஸ் ஆகுது, இது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா தான் கம்ப்ரெஸ் ஆகுது. ரெண்டுத்துக்கும் மீடியமான செட்டிங்கை தான் கியூபில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரிங்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் இது தான். அண்ட் இது எதுக்கு எக்ஸ்ட்ரா கோர் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது செட்டிங்ஸ் ஏதோ டிஃப்ரென்ஸாக இருக்குது. மேபி என்ன சொல்ல, கியூப் ஓப்பன் பண்ணி நம்ம சென்டர் பீஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓ மை காட், உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பீஸோடைய கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது அண்ட் இது ப்ளூ கலரில் இருக்குது. மேபி என்ன சொல்ல டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் இருக்கலாம் அண்ட் அது வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். அண்ட் பாக்ஸில் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது லோகோஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு
CFOP சால்விங் பேம்ப்ளெட்டா இல்லை பிகினர் மெத்தட் பேம்ப்ளெட்டாக தெரியல. பட் வந்து ஒரு 3x3 சால்விங் பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. சைனீஸில் இருக்குது அண்ட் அதே சமயத்தில் சைனீஸ்லேயும் இருக்குது, அதே சமயத்தில் சைனீஸ்லேயும் இருக்குது. ஐயோ இங்கிலீஷில் இல்லை ப்ரோ, ஒன்லி சைனீஸ். அதுக்கப்புறம் அல்காரிதம்லாம் நல்ல வேலை இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இதையும் சைனீஸ் லேட்டஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா கும்தலக்கா தான். அண்ட் பரவாயில்ல, CFOPக்கான F12 OLL அல்காரிதம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் இந்த பேம்ப்ளெட்டும் சைனீஸில் தான் கொடுத்துருக்காங்களா தெரியல. ஆமாம், சைனீஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கும் இந்த கியூப் வந்து யூஸ் பண்ண புரியாது, அதுதான் அர்த்தம். அண்ட் இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. ஸோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஆக்சசரிஸ் பாக்ஸில் இது தான். அண்ட் இப்போ நம்ம இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு க்யூப்க்கு போவோம். அண்ட் இந்த MS கியூப் பற்றி நிறைய கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கேன் கம்பெனியுடைய முன்னாள் டிசைனர் வந்து வெளியே வந்துட்டு அவராகவே ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனி பேர் தான் MS3 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி கியூபிக்கல் உடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ போட்டு ஒரு கியூப் போட்டிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா கியூபிக்கல் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் கம்பெனி. அண்ட் உண்மையான கதை என்னன்னு சொல்லிட்டு தெரியல, உண்மையிலேயே கேன் டிசைனர் தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே சமயத்தில் வேறு ஏதாவது கதையாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல, யாருக்கு தெரியும். நம்ம கியூபர் தமிழ் ப்ரோ கூட இந்த கம்பெனியுடைய ஓனராக இருக்கலாம். ஓகே, இப்போ கியூப் எடுத்து ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் பண்ணலாம். வாவ், செம்ம ஸ்மூத்தாக அந்த உண்மையிலேயே கேன் கியூப்ஸோடைய அந்த ஃபீல் இருக்குது எனக்கு. பிகாஸ் என்ன சொல்ல, அந்த ப்ரைமரி இன்டர்னல்ஸ்னாலேயே அந்த ஃபீல்ஸ் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கேன் கியூபில் இந்த ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி காம்படிஷனில் ஒரே ஒரு வாட்டி, என்னோட ஃபர்ஸ்ட் காம்படிஷனில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேன் கியூப் 356Xன்னு நினைக்கிறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் அந்த ஃபீல் எனக்கு இப்போது வந்து ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டுடைய கிளிக் சவுண்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது எதுனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ஹான்ஸ்ட் வெர்ஷன். ஸ்டாண்டர்ட் வெர்ஷனுக்கும் என்ஹான்ஸ்ட் வெர்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால், ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நார்மல் கியூப்ஸில் இருக்கிற மாதிரி எட்ஜ் அண்ட் கார்னர் மேக்னெட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் என்ஹான்ஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கோர் அண்ட் எட்ஜ் மேக்னெட்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 96 மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா மேக்னெட் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மேக்னெட் ஃபீல் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் அந்த மேக்னெட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது பாருங்கள். அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஒரு மேக்னெட், இங்கே ஒரு மேக்னெட் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது. ஒரு எட்ஜிலேயே பார்த்தீங்கன்னா 4 மேக்னெட்ஸ் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேக்னெட்டுக்கு, இங்கே ஒரு மேக்னெட்டுக்கு, இங்கே ஒரு மேக்னெட்டுக்கு, இங்கே ஒரு மேக்னெட்டுக்கு. ஸோ இந்த மேக்னெட்ஸ் எல்லாம் இந்த எட்ஜு கூட அட்ராக்ட் ஆகும். அது மாதிரி தான் இவங்க செட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல ஐடியா தான். பட் இருந்தாலும் என்னென்னா உங்களுக்கு இந்த எட்ஜ் அண்ட் சென்டருடைய மேக்னெட் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் என்னென்னா நம்ம யூஸ்வலி வந்து இந்த கார்னர் அண்ட் எட்ஜ் மேக்னெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இது வந்து இப்படி அட்ராக்ட் ஆகும். பட் வந்து பார்த்திங்கன்னா இதோட மேக்னெட்ஸ் வந்து டேரெக்டாக இது வந்து அப்படியே பீஸோடைய மோல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால என்னென்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் பீஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர்மேன் வெப்பு மாதிரியே இருக்குது, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எட்ஜ்லேயும் அதே மாதிரி தான் ஸ்பைடர்மேன் வெப்பு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் இது தான். அண்ட் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா கோர் வந்து ப்ளூ கலர் கோர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆக்சசரிஸ் பாக்ஸில் ரெட் கலர் கோர் கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து ப்ளூ கலர் கோர் கொடுத்துருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு போக போக சொல்கிறேன். அண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பைடர்மேன் வெப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, கார்னர் கட்டிங் செக் பண்ணுவோம். 45 டிகிரிஸ். வாவ், கார்னர் கட் ஆகுது. ஓகே, கொஞ்சம் தூரமாக போகும். எந்த ஆங்கிளில் கார்னர் கட் பண்ணாலும் ஆகுது ப்ரோ. ஓகே, இந்த ஆங்கிள் லைட்டாக. ஓகே, ரிவர்ஸ் கார்னர் கட்டிங் இந்த ஆகும் ப்ரோ. செம்ம. இங்கே பாருங்க 45ல் கூட ரிவர்ஸ் ஆகுது. இங்கே லைட்டாக லாக்கப் ஆகுது. ஒரு வேலை இங்கே இந்த கார்னர் கட்டிங் உண்மையிலே செமையாக இருக்குது. கார்னர் கட்டிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண கியூப்ஸ்லேயே கார்னர் கட்டிங் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கியூப் வந்து கேன் கியூப் ப்ளஸ் ஷிஇ வால்க் 3 எலிட் இந்த 2 கியூபோட காம்பினேஷன் சொல்லிட்டு கண்டிப்பாக நானும் அதை ஒத்துப்பேன். பிகாஸ் டேர்னிங் அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் கேனோட ஃபீல் அப்படியே இருக்குது. அண்ட் எதனால இதில் வால்க் 3 எலிட்டோட ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் சென்டர் மேக்னெட் சிஸ்டம், அதனால வந்து என்னென்னா அந்த வால்க் 3 எலிட்டோடைய ஃபீல் வருது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செம ஸ்டேபிளாக இருக்குது. எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த கியூப் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வாங்குவேன் எனக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கியூபை நான் வந்து எனக்குன்னு வாங்கினேன்னா ஒரு மெயின் கியூபாக இது கண்டிப்பாக எனக்கு இருக்கும். செம்மையாக இருக்குது. இவ்வளோ நாள் எனக்கு வந்து கேன் கியூப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் இப்போது வந்து என்னென்னா இந்த கியூப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதுவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னா கேன் கியூப் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்குது. ஸோ கேன் கியூப்
வாங்கலாம், பட் பட்ஜெட் அவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அண்ட் இந்த க்யூப்பில் நம்ம முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா கோர் டென்ஷனிங் அண்ட் ஸ்ப்ரிங் டென்ஷனிங் சிஸ்டம். இப்போது சென்டர் கேப்பை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா புதுசாக இந்த பிங்க் கலரில் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. அண்ட் ஆக்சசரிஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்தது, அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அது. அண்ட் கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் பாக்ஸில் ரெட் கலர் எக்ஸ்ட்ரா கோர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எக்ஸ்ட்ரா கோர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் கோர் டென்ஷனிங் சிஸ்டம் பற்றி சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, சென்டரில் இருக்க பாருங்கள் அந்த டயலோட இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கோர் டென்ஷனிங்க்கு யூஸ் ஆகுது. அண்ட் இந்த சைடில் ஒரு ரிங் இருக்குது பாருங்கள், இது வந்து ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷனுக்கு யூஸ் ஆகுது. நீங்கள் வந்து சென்டரை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டர்ன் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்ல கோர் அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் அதே சமயத்தில் இந்த ரிங்கை வந்து நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த கோர் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு நார்மல் க்யூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரூஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ இருக்குது, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இதில் வந்து ஸ்க்ரூஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ வந்து என்னென்னா ஜஸ்ட் 4 செட்டிங், இதில் வந்து கோருக்கு ஒரு 4 செட்டிங் இருக்குது. ஜஸ்ட் என்ன சொல்ல, இங்கேருந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டர்ன் பண்ணோன்னா அப்போ வந்து ஒரு கோர் டென்ஷன் இருக்கும். அண்ட் இங்கேருந்து ஒரு கிளாக் வைஸ் பண்ணோன்னா இன்னொரு கோர் டென்ஷன் இருக்கும். அண்டு இந்த செட்டை அப்படியே மாற்றிட்டு இங்கே எடுத்துகிட்டு போனோன்னா இதுலேருந்து இது ஒரு கோர் டென்ஷன் அண்ட் இதுலேருந்து இது ஒரு கோர் டென்ஷன், மொத்தம் 4 கோர் டென்ஷன் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே சமயத்தில் இன்கேஸ் நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்களுக்கு சென்டரில் இந்த ஆரோ இருக்குது பாருங்கள், அது ப்ளூ அண்ட் க்ரீனை மார்க் பண்ணியிருந்ததுன்னா லூசர் ஆர் டைட்டர் செட்டிங்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் அதுவே வந்து உங்களுக்கு லைட்டாக டர்ன் பண்ணி, நீங்கள் லேயரை டர்ன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக டர்ன் பண்ணி ஹாஃபில் கொண்டு போனீங்கன்னா அப்படியே மேலே வந்துடும் பாருங்கள். மேலே வந்துடுச்சுன்னா போதும், நீங்கள் ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம மாட்டினோன்னா ஒரு கரெக்டாக இந்த கீ மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு கீ மாதிரி இருக்குது. அண்ட் இந்த கீ மாதிரி இருக்கிற இடத்த இந்த ஸ்லாட்டில் போட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்து நம்ம லாக் பண்ணணும் நம்மளுடைய டென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இப்போது ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷனை பற்றி பார்ப்போம். ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷனுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த நம்ம அவுட்டர் ரிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 5 செட்டிங் இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆரோவை வந்து கவனிக்கணும். எங்கே இருக்கிற ஆரோ பார்த்திங்கன்னா இந்த ரிங்கில் இருக்கிற இந்த ஆரோ இங்கே சின்னதாக இருக்குது பாருங்கள், இந்த ஆரோவை கவனித்து தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷனை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆரோ வந்து 4 பாயிண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள், அப்போ 4th செட்டிங்கில் இருக்குது. அண்ட் ஒன்று டர்ன் பண்ணால் 5th செட்டிங் வந்தது. ஸோ வந்து செம்ம டைட்டாக இருக்கும் ஸ்ப்ரிங் கம்ப்ரெஷன். அண்ட் இப்போது வந்து நான் ஒன்று டர்ன் பண்ணேன்னா எனக்கு வந்து என்னென்னா 5லேருந்து 1 போயிடும். ஸோ வந்து என்னென்னா நல்லா பாருங்கள், அது கொஞ்சம் மேலே எலிவேட் ஆகும், அப்படியே மேலே வந்துடுச்சு பாருங்கள். நான் மறுபடியும் 5க்கு கொண்டு போகிறேன். ஓகே, 5லேருந்து இப்போ பாருங்கள் மறுபடியும் 1க்கு கொண்டு போகும்போது அப்படியே மேலே வந்துடுது. ஸோ வந்து ஸ்ப்ரிங் கொஞ்சம் லூஸ் ஆகுது, நமக்கும் டென்ஷன்ஸ் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் 3க்கு இல்லைனா 5க்கு கொண்டு போயிடுங்க. நார்மலாக க்யூப் வாங்கும்போது 3ல் தான் இருக்கும். அண்ட் இது மாதிரி தான் நீங்கள் கோர் அண்ட் ஸ்ப்ரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த ரெட் கலர் ஸ்ப்ரிங் செட்டுக்கும் ப்ளூ கலர் ஸ்ப்ரிங் செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இதில் என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா இதுலேயும் 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில. ரெண்டுமே மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். உள்ளே இருக்கிற செட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பழகிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கோரம் வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறதுல அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மெக்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை புரிஞ்சுக்கிறது வேணால் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம், மற்றபடி இதில் வேறு எந்த ஃபால்ட்டும் இல்லை, செமையாக இருக்குது. இப்போ ஒரு சால்வ் பண்ணி பார்ப்போம். சப்பையாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. வாவ், செம்மையாக இருக்குது க்யூபு. உண்மையிலே ஒர்த், வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கியூபெக்ஸ் அண்ட் ஜேபம் அவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. பிகாஸ் கியூபெக்ஸ் வாயத்து வந்து சொல்லிட்டாரு இது மாதிரி ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் எனக்கு பெட்டராக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜேபம் வந்து என்னென்னா அவர் அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் சொல்ல வராரு, பட் வந்து அவரால் சொல்ல முடியல. மேபி நான் சொல்ல ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லலாம் எந்த க்யூப் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ்
ஜேபம் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் என்ஹான்ஸ்ட் வெர்ஷனை ட்ரை பண்ணிவிட்டு எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரோ பார்ப்போம். அண்ட் அதே சமயத்தில் இன்கேஸ் என்ஹான்ஸ்டை விட ஸ்டாண்டர்ட் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் அந்த கமெண்ட்டை பின் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் அதே சமயத்தில் என்ஹான்ஸ்டை விட ஸ்டாண்டர்ட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா மேபி நானும் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஜஸ்ட் இன்னொரு சால்வ் பண்ணுவோம். சால்வோட சொல்யூஷன் உண்மையிலே கேவலமாக இருந்தது. பட் அந்த டேர்னிங் ஃபீலிங் எல்லாமே செம ஸ்மூத்தாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் கலர் ஷேட்ஸ் அதை சொல்ல வந்துட்டேன் பாருங்க, ஹாஃப் பிரைட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கு இது ஹாஃப் பிரைட்னு கூட சொல்ல முடியாது, பிகாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு டிம்மான கலர்ஸாக தான் இருக்குது. பட் கலர்ஸில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. க்ரீன் அண்ட் ப்ளூவை டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுது, ஆரஞ்ச் அண்ட் ரெட்டை டிஃப்ரென்ஸ் பண்ண முடியுது, ஒயிட் அண்ட் எல்லோ டிஃப்ரென்ஸ் ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த க்யூபை கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணுமா JFF கியூபர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. உண்மையிலே செம்மையாக இருக்குது இந்த க்யூபு, செம்மையாக இருக்குது இந்த க்யூபு. இந்த க்யூபை வாங்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், போயிட்டு வாங்குங்க. அண்ட் MA கியூபிங் என்ற டிஸ்கவுண்ட் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ போயிட்டு MA கியூபிங் டிஸ்கவுண்ட் கோடு யூஸ் பண்ணுவோம் வந்துடாதீங்க. அப்படி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கோடு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனாலும் நீங்கள் டேரெக்டாக லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கூப்பன் கோடு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ வந்து கவலை இல்லை, நீங்கள் டேரெக்டாக லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் JFF கியூபர் ஃபார் சென்டிங் திஸ் கியூப் டு மீ. டெஃபினெட்லி திஸ் கியூப் இஸ் ஆசம். அண்ட் திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தோணுது, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் தேங்க்யூ, ரியலி தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுத்து வந்து பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம், சயோனரா, பாய்.